பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறா அப்படியே பறந்து போய்விட்டா போயிருக்கலாம், அப்படித்தானே? ஏன்னா எல்லாம் மரம் செடிகள்லாம் தெரிகிறது, மலைகள்லாம் தெரிகிறது, திரும்பவும் போயிருக்கலாம். ஆனால் அந்த புறா திரும்பி போகாமல் திரும்பவும் என்னை தேடி வந்தது. அதுதான் ஆவியானவர். அல்லேலூயா. திரும்பவும் என்னை தேடி வருகிறார். நான் எத்தனை முறை நான் போக நினைச்ச எப்பயோ போயிருக்கலாம். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டு, விசுவாசத்தை விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் விலகாதபடிக்கு இருப்பது காரணம், மறுபடியும் புறாவின் வாயிலே ஒலிவ இலை இருந்திருக்கிறது. அதை நான் பார்த்தபோது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. என்ன நம்பிக்கை? என்னிடத்தில் இருந்து புறா வெளியே போனது, ஆனால் என்னிடத்தில் இல்லாத ஒன்றை வெளியிலிருந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த புறா என் கூட தான் இருந்துச்சு. ஒரு வருஷமா மழை பெய்யுது, என் கூட தான் இருக்குது, இந்த பேழைக்குள்ளதான் இருந்ததுதான். ஆனா என்கிட்ட இருந்ததை நான் வெளியில விட்டேன். ஆனா இந்த புறா வெளியில போய் என்னிடத்தில் இல்லாத ஒன்றை, ஒரு புதிய இலையை உள்ளே கொண்டு வருகிறது, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உள்ளே கொண்டு வருகிறது.